தாத்தாவை முதியோர் இல்லத்தை விட சொன்ன பாட்டி, இன்னைக்காத அவரை போய் பார்த்துட்டு வந்துடலாம் அம்மா. போகலாம் அக்கா கிட்ட கேட்டுன்னு மத்தியானத்துக்கு மேலே போகலாம் அப்பா. தாத்தாவை பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். அந்த ஹோமில் கொண்டு போய் அவரை சேர்த்து 3 மாதங்கள் ஆகிறது. அதற்காக அம்மாவையும் அப்பாவையும் கூட என்னையும் கரித்து கொட்டாதவர்கள் இல்லை. வெளியே சுமூகமாக பேசினாலும் உள்ளுக்குள் வன்மை இருந்தது. சிற்சில பேச்சுக்களிலும் செய்கைகளிலும் சர்வ நிச்சயமாக வெளிப்பட்டது. பாட்டி இதை பற்றியெல்லாம் கவலைப்படவில்லை. எங்களையும் பட வேண்டும் என்று சொல்லிவிட்டாள். கூட வச்சு பார்த்துக்கிறவளுக்கு தான் தெரியும் நரகம். நீ எதுக்கு மனசை குழப்பிக்கிற? நான் சொல்லிதான் கொண்டு விட்டதுன்னு சொல்லு யாரேனும் கேட்டா என்று தீர்மானமாக சொன்னாள். அவள் திடத்தில்தான் அதை பண்ண முடிந்தது. பிறர் பேச்சை கேட்டும் தாங்கிக் கொண்டு ஓடிக்கொண்டு இருப்பதும் அவளால் தான். ஷூவை மாட்டிக்கொண்டு கிளம்பினேன். வெளியே லேசாக மிக லேசாக காற்றில் குளிர் கலந்திருந்தது. கிளம்பி பாதி தூரம் கூட போகவில்லை. அம்மாவிடமிருந்து தாத்தா போய்விட்டார். அவசரமாக கிளம்பி வீட்டுக்கு போய் அப்பாவை கூட்டிக் கொண்டு ஹோமுக்கு விரைந்தேன். எல்லா சம்பிரதாயங்களும் முடிய 2 மணி நேரம் அத்தி மேல் வந்தாயிற்று. பாட்டியையும் கூட்டிக் கொண்டு வந்திருந்தார்கள். பாட்டி எந்த உணர்ச்சியும் காட்டாமல் இருந்தால் எல்லாம் முடிந்து ஏற்பாடு பண்ணியிருந்த ஆம்புலன்ஸ் வண்டியில் ஏற்றிவிட்டு பாட்டியும் அப்பாவும் ஏறிக்கொண்டனர். அத்தையும் கணவரும் அவர்கள் வீட்டுக்கு அப்புறம் வருவதாக கூறி அகன்றார்கள். வரும் வழியிலே முத்து சாஸ்திரிகளுக்கு சொல்லியாயிற்று. அவரே குளிர்பெட்டிக்கும் ஏற்பாடு செய்து விடுவார். சித்தப்பா ஊரிலிருந்து வர வேண்டும். தகவல் போயிருக்கும் இந்நேரம். தாத்தா அப்போ எல்லாம் புத்தகம் நிறைய படிப்பார். விகடன், குமுதம், கல்கி முதற்கொண்டு இதயம் பேசுகிறது வரை எல்லாம் வாங்குவார். அதிலும் இதயம் பேசுகிறது சரவண் ஸ்டோர்ஸுக்காக மாறி சில கால கழித்து நின்று போகும் வரை வாங்கி கொண்டிருந்தாள். வாசலில் மாடிக்கு போகும் படிக்கட்டில் உட்கார்ந்து சுள்ளென்று வெயில் அடித்தாலும் நுணுக்கி நுணுக்கி படித்து கொண்டிருப்பார். கண் பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி இனிமேல் படிக்க முடியாது என்ற நிலைக்கு வரும் வரை புஸ்தகம் வாங்குவதை விடவில்லை. பேரன் பேத்திகள் மேல் பாசமெல்லாம் பெரிதாக ஒன்றுமில்லை. அவரை யாரும் தொந்தரவு செய்யாமல் இருந்தால் அவரும் செய்ய மாட்டாள். பெரிய பேரன் பெரிய பேத்தி மேல் மட்டும் கொஞ்சம் பாசம். மற்றவர்களையெல்லாம் அவரவர் பேர் சொல்லி அழைப்பவர். அவர்களை மட்டும் பேர் சுருக்கி அழைப்பார். அப்பாவுக்கு அலுவலகத்தில் வேறு பெயர். ஆனால் அவர் பிறக்கும்போது தமிழ்நாட்டுக்கு ராஜேந்திர பிரசாத் வந்தாராம். அதனால் 4வது அல்லது 5வது பேராக அப்பாவுக்கு ராஜேந்திர பிரசாத் என்ற பெயரும் வைக்கப்பட்டது. சொந்தக்காரர்கள் எல்லோரும் பாட்டியும் அவரை ராஜேந்திரா என்பார்கள். ஆஃபீஸிலும் நண்பர்கள் மத்தியிலும் சர்டிஃபிகேட் பெயர். அப்பாவை பிரசாத் என்று அழைத்தது தாத்தா மட்டுமே. தாத்தாவுக்கு டைரி எழுதும் பழக்கம் உண்டு. பெரிதாக ஒன்று இருக்காது. தினப்படி சங்கையை தான் பெரும்பாலும். காலையில் வெளி சென்றது, குளித்த நேரம், சாப்பிட்ட நேரம், இப்படி மேட்ச் நடக்கும் நாட்களில் கிரிக்கெட் ஸ்கோர் குறிக்கப்பட்டிருக்கும். சில சமயம் அடுத்த நாள் எங்கேயாவது ஊருக்கு போவதாக திட்டம் இருந்தால் டைரியில் அடுத்த நாளுக்கான பக்கத்தில் முதல் நாளை இத்தனை மணிக்கு கிளம்பினேன், இத்தனை மணிக்கு சேர்ந்தேன், இத்தனை மணிக்கு வீட்டுக்கு வந்தேன் என்று எழுதி வைத்து விடுவார். வீட்டில் சண்டே வாக்குவாதம் நடந்தால் இன்னும் விசேஷம் என்று பிரசாத் என்றுடன் சண்டை போட்டான், மனம் புண்படிப்படி பேசினான் என்று எழுதி வைப்பார். தான் அதை ஒரு 10 முறை படிப்பார். எல்லாரும் படிக்க வேண்டும் என்பதற்காக நடு வீட்டில் டைரியை திறந்து வைத்துவிட்டு காத்திருப்பார். இது எல்லாமே ஒரு வகையான அவரின் கவன ஈர்ப்பு டெக்னிக்கல் என்று பாட்டி சொல்லி தெரிந்து கொண்டோம். தாத்தாவுக்கு நாங்கள் எல்லாம் பிறந்ததிலிருந்தே காது சுத்தமாக கேட்காது என்பதால் அவரை பற்றிய சந்தேகங்களை எல்லாம் பாட்டியிடம்தான் கேட்போம். சலிக்காமல் பதில் சொல்வார் பாட்டி. எப்போ இருந்து பாட்டி தாத்தாவுக்கு சொட்டையாச்சு? எனக்கு 14 வயசு இருக்கிறச்ச கல்யாணம் ஆச்சு. உங்கள் தாத்தாவுக்கு 25. கல்யாணத்துக்கு அப்புறம் 5-6 வருஷம்தான் முடி இருந்தது. 35 வரதுக்குள்ளேயே முழுசாக ஆயாச்சு. பாட்டி தாத்தாவுக்கு எப்போ பாட்டி காது கேட்காம போச்சு? அதுவும் 40 வயசுலேயே போயாச்சு. எல்லாம் கேசரி மங்கலம் பரம்பரை சொத்து. அவருக்கு காது போனதால
எனக்கு தொண்டை போச்சு. பாட்டி, தாத்தாவுக்கு ஏன் பாட்டி ஒரு பல்லு கூட இல்லை? சும்மா ஸ்கூலுக்கு போனோமா, பாடம் சொல்லி கொடுத்தோமா, வந்தோமான்னு இருந்தாதானா? ஊண்டா மட்டையை தூக்கிட்டு கிரிக்கெட் மேட்ச் விளையாட போறேன்னு பேர் வழின்னு கிளம்பிட வேண்டியது. ஒவ்வொரு தரமும் மூஞ்சி முகரண்டு அடிபட்டு வந்து நிற்க வேண்டியது. அப்புறம் பட்டு பட்டு தான் முடி போகிறதுக்கு முன்னாடியே பூரா பல்லும் போயாச்சு. நுணுக்கி நுணுக்கி டைரியில் கிரிக்கெட் ஸ்கோர் எழுதி வைப்பதன் காரணம் புரிந்தது. இது எல்லாவற்றையும் விட தாத்தாவை பற்றி எப்போதும் ஆச்சரியப்பட வைக்கும் விஷயங்களில் ஒன்று அவரது இனிப்பு காதல். இனிப்பு என்றால் இனிப்பு, அப்படி ஒரு இனிப்பு. குழந்தைகள் கூட அவ்வளோ இனிப்பு சாப்பிட மாட்டார்கள். தினமும் தவறாமல் குறைந்தது 6-7 பாக்கெட் ஜெம்ஸ், 6-7 பாக்கெட் பாப்பின்ஸ். இது போக தாத்தா பெப்பர்மண்ட் என்று குறிப்பிடப்படும் சூட மிட்டாய் போதாதென்று வீட்டில் இருக்கும் சர்க்கரை, வெல்லம் என்று தினம் இனிப்பில் திளைப்பு. 2 நாட்களுக்கு ஒரு முறை மஞ்சள் பை ஒன்றை எடுத்துக்கொண்டு மளிகை கடைக்கு போய் சரசரமாக ஜெம்ஸ் பாக்கெட்டுகள், கட்டுக்கட்டாக பாப்பின்ஸ் பாக்கெட்டுகள் என்று வாங்கி வந்து பத்திரப்படுத்தி வைத்து கொள்வார். ஒரு எவர் சில்வர் டிஃபன் டப்பாவில் பாப்பின்ஸை பிரித்து போட்டுக்கொண்டு காலைக்கு இவ்வளோ, மதியம் இத்தனை, ராத்திரி தூங்கும்போது இத்தனை என்று எண்ணி வைப்பார். ராத்திரி எவ்வளோ ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தாலும் சரியான நேரத்துக்கு மறந்து சாப்பிடும் சீக்காளி போல் தூக்கத்திலே அந்த டிஃபன் பாக்ஸை திரண்டு 2 ஜெம்ஸை எடுத்து வாயில் போட்டுக்கொண்டு சப்ப ஆரம்பித்து விடுவார். பகவான் என்னத்துக்கு ராத்திரின்னு ஒன்று வச்சு அந்த நேரத்தில் தூங்கணும்னு வச்சிருக்கிறான். இல்லைனா அந்த நேரத்துலையும் மனுஷா சமைக்கிறேன் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு என்னத்தையாவது உருட்டிட்டு இருப்பான் தானே. இந்த மனுஷனுக்கு அதெல்லாம் எல்லளவு கூட பொருந்தாது என்பாள் பாட்டி. சாப்பிடும்போது வடம் பொரித்து போட்டால் தட்டருகே கொண்டு போகும்போதே டயட்டில் இருப்பவர் போல் பதறி 2 போதும்பா என்று தடுப்பார். சாப்பிட்டு முடித்து கை அலம்பினதும் சுவற்றில் தலை வைத்து படுத்துக்கொண்டு எப்போதும் பாட்டி அழைக்கும் குரலே டீ கங்கா என்பார். அந்த குரலுக்கு என்ன அர்த்தம் என்று பாட்டிக்கு தெரியும். இதுக்கு ஒன்று குறைச்சல் இல்லை என்று தோளில் முகத்தை இடித்து கொண்டு ஒரு பிளேட்டில் சுட சுட வடம் நிரப்பி கொண்டு போய் கொடுப்பாள். பல்ல இல்லாததால் ஊற வைத்து அதை ரசித்து சாப்பிடுவார் தாத்தா. இது மட்டுமல்ல, எல்லா கடினமான மிட்டாய்களையும் ஊற வைத்து நிதானமாக தின்பார். ஒரு மிட்டாய் சப்பி சாப்பிட்டாலே மேல் அன்னமெல்லாம் பொத்து போயிடுது. இவர் எப்படிதான் சலிக்காம இப்படி சாப்பிட்றாரோ என்று அங்கலாய்ப்பாள் அம்மா. எதற்கடுத்தாலும் டீ கங்கா என்று பாட்டியைதான் அழைப்பார். முதலில் தாத்தா எப்போது அழைத்தாலும் எதுவும் சொல்லாமல் பாட்டி போய் நிற்பார். வயதாக எப்போ பாரு என்ன ஏல வேண்டியிருக்கு கிடக்கு என்று சலித்து கொள்வார். காரணம் இல்லாமல் இல்லை. கை கெட்ட தூரத்தில் இருக்கும் தண்ணீர் டம்ளரை கூட அடுத்த அறையில் இருக்கும் பாட்டியை கூப்பிட்டுதான் எடுத்து கொடுக்க சொல்வார் தாத்தா. சலிப்பு இல்லாமல் வயதாக ஆக கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கு திறன் குறைந்தது தாத்தாவுக்கு. முதலில் புத்தகம் வாங்குவது நின்று போனது. சிறிது சிறிதாக டைரி எழுதுவதும் குறைந்து ஒரு கட்டத்தில் நின்று போனது. பெரும்பாலான நேரம் ஓய்வெடுப்பதிலும் தூங்குவதையும் கழிக்க தொடங்கினார் தாத்தா. ஆனால் இனிப்பும் எண்ணெய் பலகாரமும் சாப்பிடும் ஆசை மட்டும் கொஞ்சம் கூட குறையவில்லை. லேசாக தாளிக்கும் மனம் வந்தால் கூட என்னை அருகில் கூப்பிட்டு, அம்மா சமையல் உள்ள ஏதேனும் பச்சனை பண்ணுறாளா, வாசனை வருதே என்பார். இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, மனுஷன் வீட்டில் தாளிக்க தான் மாட்டாளோ, நன்னாதான் ஆச்சுப்போ என்பாள் பாட்டி. 60 வருட வாழ்க்கையின் சலிப்புகள், ஏமாற்றங்கள், கோபங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பாட்டியிலிருந்து வெளிப்பட ஆரம்பித்தன. தாத்தாவிடமும் நிறைய மாற்றங்கள். சிறுநீரை வேட்டியிலே ஒழுக ஆரம்பிப்பார். பாத்ரூம் போகும்போது கதவை மூட மறந்து போய் அப்படியே நிற்பார். பாட்டியின் சலிப்பு அதிகமாக தொடங்கியது. வீட்டில் ஆங்காங்கே மஞ்சள் கரைகள் தென்பட துவங்கின. மலச்சலம் கழித்துவிட்டு சரியாக கழுவி கொள்ளாமல் வீட்டுக்குள் வர தொடங்கினார். போக போக நிலைமை இன்னும் மோசமானது. மலம் கழிக்க வேண்டும் போல் இருந்தாலும் காரணமே இல்லாமல் அடக்கிக் கொள்ள தொடங்கினார். அதை கைகளால் எடுத்து
வீடு முழுக்க ஆங்காங்கே போட துவங்கினார். அதை தேடி பிடித்து சுத்தம் செய்வதே பாட்டிக்கு வேலையாகி போனது. பல சமயங்களில் தாத்தாவை கண்டாவே வெடித்து கொந்தளிக்க ஆரம்பித்தாள் பாட்டி. நிலைமை கைமீறி போகவே என்ன பண்ணுவதென்று தெரியாமல் எல்லோரும் சங்கடத்தில் ஆழ்ந்து கடைசியில் அவரை ஹோமில் சேர்ப்பதுதான் ஒரே வழி என்று முடிவு செய்யப்பட்டது. பாட்டி தான் முழுமையாக சப்போர்ட் பண்ணினாள். யார் யாரோ என்னென்னவோ பேசினாலும் ஒதுக்கினாள். ஹோமில் சேர்த்ததுமே நடமாட்ட குறைந்து போனது தாத்தாவுக்கு. சாக்லேட் மட்டும் கேட்டுக்கொண்டிருந்தால் அவ்வப்போது உடல்நிலை சீராகி மீண்டார். அப்படி ஒரு ஞாயிறு காலை நடந்ததுதான் முதலில் சொன்ன விஷயம். தாத்தாவை வீட்டுக்கு கொண்டு வந்தாயிற்று. குளிர் பற்றி வந்திருந்தது. அதற்குள் தாத்தாவை கிடைத்து சுவிட்சை போட்டு வைத்தேன். பாட்டியும் அம்மாவும் அருகில் அமர்ந்து கொண்டன. அப்பா ஃபோனில் தகவல் சொல்லி கொண்டிருந்தால் லோக்கலில் இருந்தவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வர தொடங்கினர். பாட்டி என்ன மாதிரி மனநிலையில் இருக்கிறான் என்று அறியவே முடியவில்லை. 60 வருஷ வாழ்க்கை. தாத்தா அவ்வளோக்கென்றும் உதாரண புருஷன் இல்லை. எத்தனை வழிகள், எத்தனை ஏமாற்றங்கள், எத்தனை புறக்கணிப்புகள், சண்டைகள், அதிகாரங்கள், ஏய்ப்புகள் அத்தனையும் தாங்கிக் கொண்டு திடமாக இருக்கிறாள். என்ன யோசித்து கொண்டிருப்பாள்? என்னை விட்டு விட்டு எனக்கு முன் போய்விட்டாயா என்றா? எப்படியெல்லாம் படுத்திய நீ இப்படி கிடைக்கிறாயே என்றா? இல்லை, கண்ணுக்கு தெரியாத ஒரு நிம்மதியின் சுவடு அவள் மனதில் படிந்திருக்கிறதா? அனுமானிக்க முடியவில்லை. மெல்ல அவள் அருகில் சென்று குனிந்து அவள் தலையை தடவி பாட்டி என்றேன். தொண்டை அடைத்தது. சற்றென்று நிமிர்ந்து பார்த்தவள் கேட்டாள், என்ன கண்ணா, பசிக்கிறதடா? ஏதேனும் சாப்பிட்றியா?